பிரியமானவர்களுக்கு சமாதானம். கடந்த தேவ செய்தியில் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுடைய பிழைகளுக்கு உடன் போக வேண்டாம் என்கிற தலைப்பில் பெற்றோர்களுக்கான செய்தி கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினத்தில் வாலிப பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தை எனக்குள் வைத்த நம்முடைய தேவனை நான் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். பிரெஞ்சு நாட்டில் வாழ்கிறதான தமிழை தாய்மொழியாக கொண்டு எங்களை போன்ற ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதித்து வருகிற தேவ பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காகவும் அதிலும் விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக இந்த தேவ செய்தி என்கிறபடினால் இந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்கிறதான தமிழ் வாலிப பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக எங்களைப் போலவே வேறு வேறு தேசங்களில் வாழ்கிறதான தமிழை தாய்மொழியாக கொண்ட வாலிப பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமாகவே இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழில் கர்த்தருடைய வசனம் என்கிற விதை விதைக்கப்பட்டு அது வளர்ந்து பலன் கொடுத்து தமிழ் சபைகளில் நாட்டப்பட்டு தமிழ் சபையோடு கூட ஐக்கியம், ஊழியம், ஈடுபாடு பல காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்துகிறவர்களாக இருந்த தமிழ் குடும்பங்கள், வாலிப பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுகிறது ஒரு செய்தி. நாங்கள் இப்போது தமிழ் சபைக்கு போகிறது இல்லைங்க, நாங்கள் பிரெஞ்சு சபைக்கு போகிறோம். பிரெஞ்சு சபையில் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கோ ஒரு இடத்துக்கு போய் அங்கே தேவனை ஆராதிக்கிறார்கள். அதற்காக தேவன் நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனாலும் இவர்களோடு கூட பேச வேண்டிய முக்கியமான அநேக பாரமான காரியங்களை ஆவியானவனுக்குள் வைத்தபடியினால இந்த வீடியோவை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். இப்படியாக தமிழ் சபைகளில் நாட்டப்பட்ட, தமிழ் சபைகளில் ஊழியங்கள் இருந்த அநேக குடும்பங்கள், வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கு நியாயமான ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்தை முன்னிட்டு அவர்கள் தமிழ் சபையை விட்டு வெளியேறி பிரெஞ்சு சபையில் ஆராதிக்கிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிற காரியம், இப்போ நாங்கள் த்ராங்கிலாக, அதாவது நாங்கள் சுதந்திரமாக இருக்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரியமானவர்களே, எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்கள் உங்கள் தமிழ் சபை விட்டு வெளியேறினீர்களோ அது உங்களுக்கும் உங்கள் ஊழியக்காரருக்கும் தேவனுக்கு உள்ள காரியம். ஆனால் நான் உங்களிடத்தில் வைக்க விரும்புகிறதான ஒரு கேள்வி, இப்பொழுது நீங்கள் சென்று ஆராதிக்கிற பிரெஞ்சு சபையில் எந்த குற்றமும், எந்த குறையும், எந்த பிழையுமே இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? இதற்காக நான் பிரெஞ்சு சபைகளை குற்றப்படுத்துகிறேன் என்பது அர்த்தமல்ல. பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆதாரத்தில் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2:3 வாசிக்கிற பொழுது 7 சபைகளை குறித்து ஆவியானவர் அங்கு பேசுகிறார். அதிலே 6 சபைகளை குறித்து தேவன் சொல்லுகிற காரியம், ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நீ மனம் திரும்பாவிட்டால் சொல்லி 6 சபைகள் பிழைகளை எடுத்து சொல்லுகிறார். ஒரே ஒரு சபையாகிய பிலதெல்பியா சபை மாத்திரம் தேவனை கனப்படுத்துகிறார். அதற்கும் ஒரு ஆவிக்குரிய காரணம் உண்டு. இன்றைக்கு பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7 தீர்க்கதரிசிகளை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல தேவனுக்கென்று பயப்படுகிறதான பிலதெல்பியா சபை போன்ற ஒரு சபை பூமியில் எங்கு ஒரு மூலையில் உண்டு என்பதற்கு ஆவியான விளக்கம் கொடுப்பதற்காகத்தான் அன்றைக்கு இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதாகவே. சரி, பிலதெல்பியா சபை விடுவோம். இப்போ நம்ம பிழைகள் உள்ள அந்த 6 சபைகள் எடுத்துக்கொண்டால் ஆவியான சபை விட்டு வெளியேறி விடவில்லை. அந்த சபையின் மத்தியிலே தான் ஆவியான தொடர்ந்து வாசம் பண்ணுகிறார். ஆனால் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த சபைக்கு உணர்த்துகிறார், உணர்வை கொடுக்கிறார், மனம் திரும்ப வேண்டும் என்பதை ஒழிய சபை விட்டு ஆண்டு வெளியே போயில்லைங்க. ஆனால் இன்றைக்கு சபையில் நாட்டப்பட்டதான விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியம் செய்கிற குடும்பங்களாக இருக்கலாம், அங்கு ஒரு பிழை என்று சொல்லி வெளியே சென்றுவிட்ட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இப்போ நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இப்போ நீங்கள் போயிட்டு வர பிரெஞ்சு சபையில் நீங்கள் சாதாரணமாக போய்விட்டு வருகிறவர்களாகத்தான் இருக்கிறவர்களை ஒழிய ஒரு சிலர், அதாவது 100க்கு 10 பிள்ளைங்களோட சொல்ல மாட்டேன், ஒரு சில பொறுப்புகள் இருக்கலாம், மீதி 90% பிள்ளைகள் சும்மா போயிட்டு வரீங்க. சும்மா போயிட்டு வருவதற்கும் ஒரு சபையில் ஐக்கியம், ஈடுபாடு, ஊழியம், ஒரு காரியத்தை பொறுப்பெடுத்து நடத்தியதற்கும் வித்தியாசம் உண்டு. முதலாவது காரியம். இரண்டாவதாக, ஒரு இடத்துல ஒரு பிழையை கண்டுபிடித்து அது சரியில்லைன்னு சொல்லி புறப்பட்டு போன நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அந்த இடத்தில் இருந்ததை விட மேன்மைப்படுத்தி இருப்பீர் என்று சொன்னால் உங்களுக்கு பாராட்டுகள். பிரெஞ்சில் சொல்வது போல் உங்களுக்கு ஷப்போ. ஆனால் உங்களுடைய பின்னிலைமை இப்போ என்னவா இருக்கு சொன்னால் முன்னிலைமை விட
தாழ்ந்து போய் தான் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஏன்னு சொன்னால் நாங்கள் பார்க்கிறோமே அல்லது கேள்விப்படுகிறோமே, அநேக ஆவிக்குரிய வாழ்க்கை, அநேக வாலி பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சாட்சியம் இழந்து போயிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இழந்து போயிருக்கிறது. அநேக பிள்ளைகள் சபை கூடுதல் இழந்து போனாங்க, அதாவது ரட்சிப்பையும் இழந்து போனாங்க. இப்படியாக இழந்து போய் துணிக்கரமான வெளியரங்கமான உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. சொன்னீங்கன்னா ஒரு இடத்துல தவறு, அந்த இடத்துல தவறை சுட்டி காட்டி வெளியேறின நீங்கள் என்ன வாழ்க்கை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? வாலி பிள்ளைகளே, தேவன் இதில் துக்கப்படுகிறார். பிசாசான் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதையும் கடந்து நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க பாருங்க, அந்த சபையில் இருக்கிறவர்கள் உங்களை ஏளனப்படுத்துகிறார்கள். இங்கிருந்து போனாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படி சொல்லி ஏளனப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, சரி, இன்னொரு காரியத்துக்கு வருவோம். வாலி பிள்ளைகளுக்கு ஒரு சுபாவம் உண்டு. அதில் இக்காலத்து வாலி பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சுபாவம் உண்டு. நாங்கள் வளர்ந்த பிள்ளைங்க தமிழ் சபையில் அதிகமான கட்டுப்பாடுகள், அந்த போதனை முறைமைகள் வழிநடத்துவதில் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அதாவது ஒரு விடுதலையோடு கூட ஆராதிக்கிறதான அந்த கோட்பாட்டுக்குள், அந்த மன விருப்பத்துக்குள் நீங்கள் வந்துட்டீங்க. தமிழ் சபையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களுக்கு போதிக்கிறாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சு சபையில் அப்படிலாம் இல்லை. நாங்கள் விடுதலையோடு சுதந்திரத்தோடு போய் ஆராதிச்சுட்டு வருகிறோம். பிள்ளைகளை, விடுதலை என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் என்னங்க? எந்த ஒரு மனிதனும் பூமியில் பிறந்து மரிக்கிற வரையிலும் ஏதாவது ஒன்றுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நீதியும் வேதம் போதிக்கிற போதனையும். ஒரு குழந்தைன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பள்ளிக்கு போகிற போது பள்ளி பாடசாலை கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வளர்ந்து வேலைக்கு போறீங்க சொன்னால் வேலை ஸ்தலத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். திருமணம் செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா போதனையின் பிரகாரம் கணவன் மனைவிக்கு என்ன கோட்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கோட்பாடுக்குள்ளாக கணவன் மனைவி கீழ்ப்படிந்தான் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு தேசத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தே வாழ வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இதுதான் நீதியான வாழ்க்கை. இந்த கீழ்ப்படுதலும் இந்த கட்டுப்பாடு இல்லைன்னா மனிதனுடைய வாழ்க்கை நீதியில் இருக்காது. மிருகங்களைப் போல வாழ தொடங்கிடுவாங்க. ஏன்னா அவைகளுக்கு தான் கட்டுப்பாடு ஒன்றும். அதிலும் ஊருக்குள் வாழ்கிற மிருகங்களுக்கு கட்டுப்பாடு உண்டு. காட்டில் வாழ்கிற மிருகங்களைப் போல நாம் மாறிவிடுவோம். ஆகவே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? சுதந்திரமான ஆராதனை எதிர்பார்த்து சென்ற புறப்பட்டு போன பிள்ளைகள் இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நான் உங்களுக்கு குற்றப்படுத்தி சொல்ல வரல, இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. பயங்கரமாக வெளியரங்கமான தைரியமான பிழைகளுக்கு நீங்கள் ஆளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இதன் முடிவு என்ன? கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் போயிட்டீங்க. இதற்காகத்தான் நீங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை நாடி போனீங்களா? அடுத்தது, வேறு சில பெற்றோர்கள் சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு பாஷை புரியலைங்க, தமிழில் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேறாங்க பிள்ளைங்க, அதனால் நாங்கள் ஃப்ரெஞ்சு சபைக்கு போகிறோம். இதுவும் ஒரு பொய்யான காரணம். பிரியமானவர்களே, அநேக பிள்ளைகள் 90% மேலான பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களோடு தமிழ் தான் பேசுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அடுத்தது, உங்களுடைய சபைகளிலும் கூட பிரெஞ்சு ஆராதனைகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பிரெஞ்சில் பிள்ளைகள் துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. மொழிபெயர்ப்பு, தமிழ் கொடுக்கப்படுகிற தேவ செய்தி பிரெஞ்சில் மொழிபெயர்ப்படுகிறது. அப்போ உங்களுக்கு பாஷையும் அதில் ஒரு குறைவே இல்லை. அப்படி என்றால் என்ன பிரச்சனை? ஏன் சபைகளை விட்டு வெளியேறாங்க சொன்னால், சில வேளை உங்கள் ஊழியக்காரரோடு கூட உங்களுக்கு மன வருத்தம், உங்களுக்கு பிரச்சனை சொன்னால், உங்கள் ஊழியக்காரர் நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கல சொல்லி அதனால் நீங்கள் வெளியேறின்னு சொன்னால், ஒரு சத்தியத்தை சொல்கிறேன் பாருங்க, தேவன் இடித்து போடுகிறவர் அல்ல, எடுத்து கட்டுகிறவர். இன்றைக்கிரவு நீங்கள் எந்த ஊழியக்காரருடைய பிழையை குற்றத்தை முன்வைத்து வெளியேறினீர்களோ அந்த ஊழியக்காரர் தன்னை தாத்தி முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக தன் பாவத்தை அறிக்கை செய்தார் என்று சொன்னால் தேவன் அவரை எடுத்து கட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் பிழைகளை குற்றங்களை மன்னித்து திரும்பவுமாக அவரை எடுத்து அவர் ஸ்தானத்தில் வைப்பதற்கு தேவன் கிருபையும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் ஸ்தானத்தில் திரும்பவுமாக வந்து நிற்பார். ஆனால் நீங்கள் அவர் மேலே குற்றத்தை கண்டுபிடிச்சு வெளியே போன நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி பரிதாபமான நிலை கொண்டு வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் திரும்பி பாருங்க. அப்போ
எல்லாவற்றையும் கடந்து விட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு நான் வருகிறேன். சில வேளை உங்களுக்கு பிரெஞ்சு சபைக்கு போகிறது பிடித்திருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு பிரெஞ்சு சபையில் சொல்லப்படுகிறதான அந்த ஆராதனை முறைமைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது சொல்வதை விட பிரெஞ்சு கலாச்சாரம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. இதான் நான் சொல்ல விரும்புகிறேன். பிரெஞ்சு கலாச்சாரம் பிடித்திருக்கிறது. என்ன கலாச்சாரம்? எங்களுக்கு லிபர்ட்டி, ஒரு விடுதலை, சுதந்திரத்தோடு கூட நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். எங்களுக்கு புத்திமதி வேண்டாம், கட்டுப்பாடு வேண்டாம், போதனைகள் வேண்டாம். புத்திமதி, கட்டுப்பாடு, போதனை இல்லாமல் சத்தியம் இல்லையே, வேத வசனம் இல்லையே, ஆராதனை முறைமை இல்லையே, நமது நல்வாழ்க்கையினுடைய வழி இல்லையே. அப்போ பிரெஞ்சு கலாச்சாரத்தின் பிரகாரமான நீங்கள் ஆராதிக்க விரும்புகிறீங்க சொன்னால், நீங்கள் பிரெஞ்சு கலாச்சாரத்தை நேசிக்கிறீர்களா அல்லது அங்கு சென்று ஆராதிக்க விரும்பின தேவனை நேசிக்கிறீர்களா? பிரியமானவர்களே, கலாச்சாரம் என்பது என்ன? கலாச்சாரம் ஒரு மொழியை சார்ந்திருக்கிறது. எந்த ஒரு மொழிக்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு. பிரெஞ்சுக்காரர்களுக்கு பிரெஞ்சு பாஷை தாய் பாஷை, அவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. அந்த கலாச்சாரத்தில் நான் குற்றப்படுத்துவதற்காக சொல்ல வரல. மகன் தகப்பனிடத்தில் சிகரெட்டை கேட்பார், தகப்பன் மகனுக்கு சிகரெட்டை கொடுத்து பற்ற வைப்பார். இது அவர்களுக்கு பிழை அல்ல, அவர்களுடைய கலாச்சார முறைமை. இதையும் கடந்து இன்னும் அநேக கலாச்சாரங்கள் நமக்கு தெரியும், பிழையான கலாச்சாரங்கள். அதை நாம் சொல்ல விரும்பவில்லை. இப்போது தமிழர்களாகிய நமக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய முறைமை உண்டு, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய முறைமை ஒன்று உண்டு. இதையெல்லாம் தமிழ் மொழி போதிக்கிறது. தமிழ் மொழியின் மூலமாக கலாச்சாரம் வருகிறது. இப்போ தமிழ் மொழியின் மூலமாக ஒரு கலாச்சாரம் வருகிறது சொன்னால், அந்த கலாச்சாரத்துடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையுடைய நியதி, நம்முடைய வாழ்க்கையினுடைய பண்புகள், நம்முடைய வாழ்க்கையின் ஒழுக்கங்கள் கலாச்சாரத்தின் மூலமாகவும் நமக்கு போதிக்கப்படுகின்றன. இந்த கலாச்சாரத்தை விட்டுட்டு நான் வெளியே போகிறேன், தமிழ் மொழியை விட்டுட்டு நான் வெளியே போகிறேன் சொன்னால், நாளைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய கலாச்சாரமே மாறி போய் விடுகிறது. எங்கே போவீங்க? பிரெஞ்சுக்காரர்களுடைய வாழ்க்கை முறைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, பிரியமான வாலி பிள்ளைகளே, இந்த மண்ணில் தமிழ் மொழி ஆராதனையை அழித்து போட்டுடாதீங்க. தமிழ் மொழி ஆராதனையை அழிச்சிட்டு, தமிழர் கலாச்சாரத்தை அழிச்சிட்டு நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க சொல்லி போனால், அங்கு நாம் ஒழுக்கத்தை பார்க்க முடியாது, நற்பண்புகளை பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியல ஒரு விஷயம், பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வனாந்தரத்தில் கொண்டு வந்து அவர்கள் கொடுத்த முக்கியமான ஒரு பிரமாணம், அவர்கள் பிற ஜாதியோடு கலவாமல் தனித்து இருப்பார்களாக. எதற்காக சொன்னார்? அவர்களுக்கு ஒரு பாஷை கொடுக்கப்பட்டது, எபிரேய பாஷை. எபிரேய பாஷையில் அவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த எபிரேய பாஷையில் அந்த பிரமாணத்தை கடைபிடித்து நடக்கிற போது தான் பிரமாணத்துக்குட்பட்டு வாழ்வார்கள். அவர்கள் பிற ஜாதியோடு கலவாமல் தனித்து வாழ்வார்கள். அதில் தான் தேவன் அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்க்கிறார், அவர்களுடைய சாட்சியமுள்ள வாழ்க்கையை பார்க்கிறார். பரிசுத்த வேதாகமே மொழியோடு கூட கலாச்சாரத்தோடு தேவனுக்கென்று தனித்து நிற்கும்படியான ஒரு போதனை கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட யூதர்கள் கடைபிடிக்கிறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் யூதர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் வகுப்பு தொடங்கி லிசியே என்கிறதான மேல் வகுப்பு படிக்கிற பாடம் வரையிலும் அங்கு இருக்கிறது. பிரியமான வாலி பிள்ளைகள், அங்கு 9 மணிக்குத்தான் கிளாஸ் தொடங்கும். ஆனால் பெற்றோர்கள் 7:30 மணியிலிருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து விடுவார்கள். எதற்காக சொன்னால், அவர்களுக்கு எபிரேய பாஷை போதிக்கப்படுகிறது. எபிரேய பாஷையிலே அவர்களுடைய வேதத்தை போதிக்கிறார்கள். எபிரேய பாஷையிலே அவர்கள் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த வேத முறைமைகளை எபிரேய பாஷையில் போதித்து விட்டு பிறகு 9 மணிக்குத்தான் அவர்களுக்கு பள்ளி வகுப்பு தொடங்கிறது, பள்ளி பாடங்கள் தொடங்குறது. ஆனால் 7:30 மணியிலிருந்து பிள்ளைகளை பெற்றோர்கள் கொண்டு வந்து விட்டு விடுகிறாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட பிள்ளைகள் அந்த பள்ளிக்கு வருவாங்க. இப்போ நன்றாக கவனிங்க, இந்த யூதர்கள் எதற்காக தங்கள் தாய்மொழியை, பிரான்ஸ் நாட்டிற்கு வந்து பிரெஞ்சு பேசுகிறதான இந்த தேசத்திலும் தங்கள் தாய்மொழி எதற்கு படிக்கிறாங்க? தாய்மொழியின் மூலமாக தங்களுடைய போதனை எதற்கு கற்றுக்கொள்கிறான்னு சொன்னால், தங்கள் கலாச்சாரத்தில் நின்று நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க விரும்புகிறோம். அப்படி நிற்கிற போது தான் நாங்கள் தேவனை விட்டு வழி விலகி போக மாட்டோம் என்பது அவர்களுடைய நியதி, அவர்களுக்கு தெரிஞ்ச சத்தியமாக இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழி பேசுகிற நமக்கு இந்த சத்தியம் மறந்து போய்விட்டது அல்லது தெரியாமல் இருக்கிறோம். தானியேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்து தம்முடைய அரண்மனையில் சில வாலிபர்களை வளர்ப்பார். அந்த வாலிபர்களை வளர்க்கிற போது 4ஆம் வசனம், 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அவர்களுக்கு கல்தேயரின்
எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும். கல்தேயர் பாஷையை ராஜா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதற்காக கற்றுக் கொடுக்கிறார் சொன்னால், அவர்களுக்கென்று ஒரு மொழி உண்டு, அவர்களுக்கு ஒன்று கலாச்சாரம் உண்டு. அந்த மொழி மறந்து போக வேண்டும், அந்த கலாச்சாரம் மறந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நமது கலாச்சாரத்துக்கு வருவார், நமது தேவனை அவர்கள் பணிந்து கொள்ளுவார்கள் என்பதற்காக முதலாவதாக அங்கிருந்து கொண்டு வரப்படுகிற மனிதர்களுடைய பாஷையை அவன் மாற்ற விரும்புகிறான். பிரியமானவர்களே, பிரான்ஸில் நம்ம வாழுகிறோம், ஆனால் நாம் தமிழர்கள் தான். தமிழர்களாகி நமக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. இந்த கலாச்சாரத்தின் ஒழுக்கம், நீதி நெறிமுறைகள் போதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நீதி நெறிமுறைகளுக்கென்று ஒரு தனி அடையாளம் உண்டு. அதே வேளையில் பிரான்ஸ் நாட்டில் வாடுற நமக்கு பிரெஞ்சு பாஷையின் மூலமாக அவர்கள் போதிக்கிறதான கலாச்சாரம் ஒன்று உண்டு. அதில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நமது கலாச்சாரத்தை, நமது நீதி முறைகளை, நமது நல்லொழுக்கங்களை விட்டுட்டு நம்ம தேவனை ஆராதிக்க, தேவனை தேட முயற்சித்தால் என்ன முடிவுன்னு சொன்னால், பயம் போய்விடும், பரிசுத்தம் போய்விடும். தேவனுக்கு பயப்படுகிறதான அந்த பயம் நம்ம விட்டு அடியோடு நீங்கிவிடும். ஏன்னா நல்லொழுக்கங்களும் பண்புகளும் இல்லாமல் தேவனை நாம் தேடவோ ஆராதிக்க முடியாது. அப்போ நல்லொழுக்கங்களை இழந்துவிட்டு, நற்பண்புகளை இழந்துவிட்டு, தமிழர் என்றதான அடையாளம், அதன் கலாச்சார முறைமை போதிக்கிறதான ஒழுக்கங்களை இழந்துவிட்டு நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக பிரெஞ்சு சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறவருடைய முடிவு என்ன ஆகும் சொல்லுங்க? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாலி பிள்ளைகளோடு கூட நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், தமிழ் மரபு ஆராதனைகளை இந்த பூமியில், இந்த தேசத்தில் அழிச்சிடாதீங்க. எங்களுக்கு பிறகு நீங்கள் தான், உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள். இப்போ நீங்கள் தமிழை விட்டு வெளியேறிட்டீங்க சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் அதிலேயே நாட்டப்பட்டு விடுவார்கள். ஆகவே தமிழ் மரபு ஆராதனையே இந்த தேசத்தில் அழித்து விடுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. முதலாவது வாலி பிள்ளைகளுக்கு இந்த தாழ்மையான வேண்டுகோள் நான் வைக்கிறேன். அடுத்து நான் சபை போதகர்களுக்கும், சபை போதகருக்கு புத்திமதியோ அல்லது அறிவுரை சொல்வதற்கு நான் ஒரு பெரிய ஆள் இல்லை. ஆக வேண்டுகோளாக வைக்கிறேன், உங்கள் சபையில் வாலி பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு, உங்கள் சபைகளில் உள்ள வாலி பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. கூட்டு வச்சு பேசுங்க. அவருடைய எண்ணங்களுக்கு, அவருடைய மரியாதைகளுக்கு, அவருடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் நீங்களும் கனத்தை கொடுங்க. கூப்பிட்டு வச்சு பேசுனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அமர்ந்து பேசி தீர்க்க முடியாத காரியம் எதுவுமே இல்லை. கூட்டு வச்சு பேசுங்க. ஆகவே போதகர்களாகிய நாமும் கூட நமது பிள்ளைகள் வேறு பாஷையில் ஆராதனைக்கு போய்விடுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது நாமளும் ஒற்றுக்கொள்ளதான் வேண்டும். இதை நாமளும் ஒத்துக்கொண்டால் நம்ம பிள்ளைகளை நம் பக்கமாக திருப்பிக் கொள்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகிய வாலி பிள்ளைகளே, நாங்கள் பிரெஞ்சு சபைக்கு போகிறோம். பெற்றோர்களே, நீங்களும் கூட பிள்ளைகளோடு கூட போகிறீங்க. தமிழில் போதிக்கப்படுகிறதான தமிழ் போதனையே 100% அங்கீகரிப்பதற்கு, ஜீரணிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு முடியாமல் இருக்கிற நீங்கள் பிரெஞ்சு பாஷை பேசுகிற சபையில் போய் பிள்ளைகளோடு கூட அமர்ந்து விட்டு வருவதில் உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் திருப்பி பாருங்கள். ஆகவே பிள்ளைகள் கெடுத்து சொல்லுங்க, இல்லைப்பா நம்ம விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் இருக்கிற சபையில் இணைஞ்சிருப்போம் சொல்லி பாருங்கள். வாலி பிள்ளைகளை திரும்புங்க, தாய் சபைக்கு திரும்புங்க, கீழ்ப்படிங்க, ஒப்புரவாகுங்க, தமிழ் சபைகள் எடுத்து கட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.